நிறைய கபடி பிளேயர்ஸ்க்கு ஆப்படிக்கிற மாதிரி ஒரு தரமான ரூலை வந்து பார்த்தீங்கன்னா ஏகேஎஃப்ஐ வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தமிழ்நாடு டீம் ஒரு சீனியர் நேஷனல்ஸ்க்கு தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி போகிறாங்க அப்படின்னா அந்த டீமில் தமிழ்நாடு பிளேயர்ஸ் மட்டும் தான் இருக்கணும். கெஸ்ட் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வேறு ஸ்டேட்லேருந்து பிளேயர்ஸை கூட்டிகிட்டு வரக்கூடாது. இது வரைக்கும் அது நடந்துட்டு இருந்துச்சு. உதாரணத்துக்கு நம்ம நரேந்தர் கண்டோலாவே எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு சீனியர் நேஷனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டிகர் டீமுக்காக ப்ளே பண்ணார். கடைசியாக நடந்த சீனியர் நேஷனல்ஸில் திரிபுரா டீமுக்காக ப்ளே பண்ணார். ஆனால் அவரோட சொந்த ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா. ஓகேங்களா? ஸோ அவர் வந்து வேறு ஸ்டேட்டுக்காக ப்ளே பண்ணார். இது வந்து இனிமேல் பண்ண முடியாது. அதாவது ஒரு பிளேயர் அவரோட சொந்த ஸ்டேட்டுக்காக மட்டும்தான் ப்ளே பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரூலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஒரு சில பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்தது ஒரு ஸ்டேட்டாக இருக்கலாம், ஆனால் வேறு ஸ்டேட்லேருந்து ப்ளே பண்ணலாம். அதுக்கும் ஒரு சில ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சில பிளேயர்ஸ் கவர்மெண்ட் ஜாப்னால வேறு ஸ்டேட்டுக்கு வந்து போயிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க அந்த ஸ்டேட்டுக்கு ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இல்லைனா பிறந்தது ஒரு ஸ்டேட்டாக இருக்கும், இப்போ இருக்கிறது வேறு ஸ்டேட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சுச்சுவேஷனால் அவங்க வேறு ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க பிறந்த ஸ்டேட்டை தாண்டி வேறு ஸ்டேட்டுக்காக ப்ளே பண்ணலாம். அதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க.